the music will just ooze. People wanna step into the party and jive. Trying to walk around, man, who the hell are you? What's going on, man? The freestyle official, dude. I'm one that you wanna listen to. All around town, people trying to get down. Watch 'em chop it up and make you feel so rude. Watch 'em make you break it down, the music will just ooze. People wanna step into the party and jive. Trying to walk around, man, who the hell are you? என்ன முழுசா கொண்டு போய் சேர்த்துறியா ஐயனாரே? போதும் போதும் நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப். நாவில் வந்துருச்சு, இறங்கி வா. ஹே ஷாமக்கா, புது ஆபீஸ் புது பொண்ணோட வரணும்னு ஆசைப்பட்டேன். என் தலையெழுத்து லீனாக்கா. டேய், மொத்த ஆபீஸ் லொகேஷன் அனுப்பசனா எதுக்குடா டீ கடை லொகேஷன் அனுப்பிச்சிருக்க? இது ஒரு கரெக்டான கேள்வி. ஆபீஸ் பக்கத்துல டீ கடை இருக்கா? டீ கடைக்காரனுக்கு நல்ல மனசு இருக்கா? அந்த கடையில சிகரெட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். மொத்த நீ தனியா வர வேண்டியதாண்டா, எங்களையாண்டா கூப்பிட்ட? ஒரு கம்பெனி வேணும்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாம். இவெல்லாம் திருந்தவே மாட்டோம். நான் திரும்பி என்ன பண்ண போறேன்? ஆமா ஷாமக்கா, நான் கேட்கணும்னு இருந்தேன். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? டேய், காசு இருந்தாதான்டா கல்யாணம். காசு இல்லாம எங்க கல்யாணம் பண்றது? வேலை போயிடுச்சுல, அதான் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அப்ப கடைசி வரை கல்யாண சாப்பாடு போட மாட்டேன். இருடா, இப்பதானே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம். போடுறேன்டா. ஓகே ஓகே, கூல் டவுன். செத்து போயிடாத. மாறி, ஆ? ஆல்கெட்ஸ் கால் பண்ணனாடா? இல்லக்கா, கால் பண்ண ட்ரை பண்ண, ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரீச்சே பண்ண முடியல அவனை. ஏங்க இப்படி அவாய்ட் பண்றீங்க? நான் அவாய்ட் பண்றேனா? அவாய்ட் பண்றத பத்தி நீ பேசுறியா? 2 வாரமா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணது நீ. இப்ப நீ வந்து பேசினதும் நான் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசணும். சின்னதா ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் நான் பதட்டமாயிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்போ என்னால் ஒரு சின்ன பேபி வருதுன்னா நான் என்னங்க பண்றது? எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரிலங்க. சீரியஸாக உங்களை அவாய்ட் பண்ணலாம் ஆஃப் பண்ணலங்க. வேற வழி இல்லாமல் தாங்க ஃபோன் ஆஃப் பண்ணேன். சாரிங்க. ஏங்க முறைக்காதீங்க, நான் தான் வந்து சொல்லிட்டேன்ல. வேணா 2 அடி கூட வச்சுங்க. ஏங்க அடிங்க அடிங்க அடிங்க. டேய், கடைசியா 2 பேரும் என்னடா முடிவெடுத்தோம்? என்ன பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து தான் பாத்துக்கலாம் முடிவெடுத்தோம்ல. ஆமாங்க. நீ பாட்டுக்கு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. நான் தனியா எவ்வளவு கஷ்டப்படுவேன் நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? உனக்கு மட்டும் தான் இது பிரச்சனை, எனக்குலாம் பிரச்சனையே இல்லைல்ல. நம்ம இதுல இருந்து என்ன டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அதை நான் தான் ஹேண்டில் பண்ண ஆல்கெட்ஸ். உனக்கு இது புரியுதா இல்லையா? ஏங்க அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த உலகத்துல எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. மதர் ப்ராமிஸா சொல்றேங்க, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேங்க. இனிமே கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. சாரிங்க, நம்புங்க. என்னங்க அதுக்கு எதுங்க கோவமா கட் பண்றீங்க? ஹவுஸ் ஓனர் கால் பண்றான். நீ போன் எடுக்காதனால அவன் கார் கண்ணாடி உடைச்சிட்டான். என்ன இல்லையா? இப்போ 1 வாரத்துல வீடு காலி பண்ணும். இப்ப வீடு தேடிட்டு இருக்கேன். என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? வீடு தேட வேண்டியதுதான். ஏங்க வீடு தானேங்க சப்ப மேட்ரு. ஒரே வாரத்தில் நான் உங்களுக்கு வீடு ரெடி பண்ணுறேன், ஓகேவா? சரிங்க. அட சரிங்க. எங்க காஃபி? இனிமேல் மூஞ்சி திருட்டு போக மாட்டீங்களே? நானும் ஃபோன் ஆஃப் பண்ண மாட்டேங்க. ஏங்க என்னங்க இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறீங்க? மெயில் பண்ணிட்டு இருக்கேன்டா, முடிச்சுட்டு இதோ கிளம்பிடுவேன். வீடு என்னாச்சு கேட்டியா? எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேங்க, எதுவுமே கிடைக்கல. என்னங்க பண்ணுறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சென்னையில தான் இருக்காங்களாம். பேசாம அவங்க கூட ஸ்டே பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல நல்லா பார்த்துப்பாங்களாங்க? அதெல்லாம் பார்த்துப்பாங்கடா.
2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நல்ல வீடா பார்த்து கொடுத்துட்றேன். ம் சரி ஓகே, நீ பாரு. நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு காலையில என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். சரி போவாங்க, நான் ட்ராப் பண்றேன். நான் தானே வந்தேன், எனக்கு போக தெரியும். நாங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஓடா. சரி ரீச் ஆனால் உடனே கால் பண்ணுங்க. எந்த ஹெல்ப்னாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. கால் பண்ண அடுத்த 2 minutes நாங்கள் இருப்பேன். சரி ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. ம். நாங்க ஒரு பாரே இருக்கு, இந்த மாதிரி டைம்ல அடிக்கூடாது நான் தான் சொன்னலங்க. அப்புறம் எதுங்க எடுத்துட்டு வந்தீங்க? டேய் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சதுடா, தூக்கி போட மனசு இல்லாம தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களை என்னங்க பண்றீங்க? டேய் இதுக்கு மேல இதை அடிக்க முடியாது, லாஸ்டா ஒன்று அடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல இல்லைங்க, இப்போ நீ அடிக்கூடாது. கொடுங்க கொடுங்க, வேணான்றான். அப்புறம் ஏங்க? என்னடா கண்ட்ரோல் பண்றியா? எப்படி வேணா எடுத்துங்க, அடிக்கக்கூடாது. சீக்கிரமா ஒரு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணுங்க. செக்கப்பா? செக்கப் போனா டாக்டர் நீ மேரிடா அன்மேரிடா அது இதுன்னு கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுவியா? ம்? நாங்க பண்றது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கைனகாலஜிஸ்ட் தான், 2 weeksல சென்னைக்கு வருவாங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். ம் சரிங்க. ம். அல்கேச்சே டேய் அல்கேச்சே டேய் என்னடா பண்ற? கதவு தரடா. ஐயோ டேய் அல்கேச்சே. ஐயோ நான் போய் தெரியல. அக்கா இல்ல? இல்லக்கா ஊருக்கு போயிருக்காங்க. ஐயா இருப்பா கொஞ்சம், உன்னானதப்பா பேசணும். என் புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கயப்பா, நான் அவனை பாத்துறேன். எங்கேயும் விட முடியலப்பா, குச்சி குச்சி கெட்டு போய் நேக்குறான்ப்பா. என்ன பண்றதே சரிக்கா, நான் தெரியல. சொல்றேன்க்கா. அவனை எதனா சொல்லி திருத்தான்ப்பா. ஏக்கா நான் கண்டிப்பா சொல்றேங்க, நீ சரி போயிருக்கா. வரேன், நீ கொஞ்சம் பாத்துக்குப்பா அவனை. ஐயே ஐயோ அக்கா எந்த இல்லக்கா இது? என்னடா இது? அக்கா, அக்கா இல்லக்கா. இது என்னடா இது? அக்கா எல்லாமே தப்பான டைமிங் நடக்குதுக்கா. சத்தியமா 2 பேரும் எந்த இல்லக்கா. என்னடா அக்கா இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பண்ணி நிக்கிற? சத்தியமா அந்த பழக்கம் எனக்கு இல்லக்கா, என்ன நம்புக்கா ப்ளீஸ் நான் அக்கா. போய் என் புள்ளைய தித்த சொல்லி வந்த பாரு. எல்லாம் அம்மா என்ன கிட்ட சொல்லு? சொல்லாதக்கா, எங்க அம்மா உயிரை விட்டுருக்கா. இது மட்டும் தானே இல்ல பொண்ணுக்கு நீ ஏதாவது ஒளிச்சு அக்கா வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா, நான் சொல்றேன். ஏ சர்சு அக்கா 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 ஜோதி, கத்தாதக்கா, சொல்லாதக்கா அக்கா அக்கா அக்கா. ஐயோ ஃபுல்லா சொல்லுவே. போச்சுங்க, 25 வருஷமா கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஆனா வேணாங்க, சொன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஃப்ரீயா விடுங்க. டேய் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லு. நிஜமா ம். நினைக்க மாட்டீங்களே? இல்ல. திட்ட மாட்டீங்களே? டேய் சொல்லி தொலைடா. அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஒரு நாள் நான் இருக்க வீட்டில் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசைங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணுமா? பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கீங்க, ஏதோ யோசிக்கிறீங்க. இதுக்கு தான் சொன்னேன், என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு. டேய் அப்படிலாம் எதுவும் விடுங்க. இல்லடா. சொல்லு சொல்லு. சும்மா எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? விடுங்க. நான் எதுவுமே பண்ணலையேடா. ஆ? அப்போ உங்களுக்கு ஓகே தானேங்க? ஓகே. அந்த லேப்டாப் கொஞ்சம் மூடுங்களேன், திறந்து வச்சிருக்கீங்க. அதோட சேர்த்து உங்க கண்ணை மூடினீங்கன்னா 5 நிமிஷம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஏங்க ஓபன் மட்டும் பண்றாதீங்க, அப்படியே இருங்க. இப்ப பாருங்க. டேய் எல்லாம் சேஃப் தானே? எப்படி கேட்டீங்க பாருங்க, சூப்பர் சேஃப்ங்க. சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க போறேன். ஆஹா அல்கேட்ஸ். எங்க கண்ணை ஓபன் பண்றாதீங்க, செட்டப் பயங்கரமா ரெடி பண்ணிருக்கேன். பாக்காதீங்க பாக்காதீங்க பாக்காதீங்க. வெயிட் வெயிட் வெயிட், சர்ப்ரைஸ். வாங்க வேடிக்கை பார்க்காதீங்க, உட்காருங்க. எடுங்க 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 எடுங்க. எடுங்க. டேய் இதைத்தான் நீ என் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டியாடா?
ஆமாங்க, அவ்வளோ பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்தே பிளேயர் 1லலாம் ஆடி பிளேயர் 2 கம்ப்யூட்டர்னு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பிளேயர் 2க்கு இப்படி ஒரு பொண்ணு வராதா, சேர்ந்து விளையாட மாட்டோமான்னு அப்போ எடுத்து வச்சுது. இப்போ எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. ஆ எடுங்க அக்கா கையில். கான்ட்ராவா? டேய், இதெல்லாம் மியூசியம்ல வைக்க வேண்டிய பொருள்டா. இதெல்லாம் இன்னுமா நீ வச்சிருக்க? கோல்டுங்க இதெல்லாம். இந்த 9999 இருக்குல்ல, இந்த கேசட்ல எங்க வேணா கிடைக்கும். ஆனா 314 கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க, அடுத்தது டக்கட்டுக்கு துப்பாக்கிலாம் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா படான்னு சுட்டோன்னு வைங்க, நான் எல்லாம் வந்து கை தட்டு போகும். நீ இன்னும் 90s கிட்ஸாவே இருக்கேடா. உன்னை நான் எப்படா லவ் பண்ண போறேன்? காய்ஸ், நல்லா யோசிங்க. இது வைரலா போகணும். ஏய், வைரல்னாலே இப்ப எல்லாம் இன்ஸ்டாகிராம் தானே, அதுல தான் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. பேசாம நம்ம இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணக்கூடாது இல்லைனா? இது நல்லா இருக்கே. இல்ல இப்ப இன்ஸ்டாகிராமுக்கு தான் நம்மளே போட்டியா வரோம். சரியா? அப்போ நம்ம ரேஞ்சுக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் ப்ரொமோஷன் பண்ணா பிராண்டிங் ஒரு நல்ல மெசேஜா இருக்காது. கான்ஃபிடன்ஸ் கரெக்ட். பேசாம இந்த ஷாருக் கான், சல்மான் கான், இந்த ஆமிர் கான் அவங்களா வச்சு ஒரு ஆட் கேம்பெயின் ஏதாச்சும். யா, பட் அவங்க அவைலபிள் இல்லனா சவுத்ல இருந்து அல்லு அர்ஜுன், சிவகார்த்திகேயன் நானே கூட்டிட்டு வரேன். அப்படியே தோனி டேட் வாங்கிக்கோடா. யா, இல்லனா விராட் கோலி கூட ஓகே தான். காய்ஸ், சொல்லுங்க நிஷா. ப்ரீ மார்க்கெட்டிங் பிளானை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன நிஷா சொல்றீங்க? ஓகே. என்ன லீனா, என்ன பண்ண போறோம் இப்போ? Go. ரைட். ஐயப்பா, டேய், இதெல்லாம் தேவையாடா? அம்மா, நாக்கு தள்ளிருச்சே. சபா. சரி, நம்ம வேற ஏதாவது படம் பார்க்கலாமா? சூப்பர்மேன், பேட்மேன், அக்வாமேன். ஆஹா, மூஞ்சி மாறுதே. மார்வல் ஃபேனா? புஷ்ட நமக்கு அந்த பாகுபாடுலாம் கிடையாது. மார்வல் டிசி ரெண்டுமே பாக்குறோம். எது வேணுமோ சொல்லுங்க, இறங்குறேன். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. இருங்க, என்னத்துக்கு கோபப்படுறீங்க? என்னங்க? சரி, நான் ஒரு படம் சொல்றேன். என்னோட ஃபேவரட் மூவி. அதை பார்க்கலாமா? யார் நச்சதுங்க? எங்க கூட. யார் படங்க? யார் படம்னு சொன்னா புரியவா போது? பாருடா. நாங்க நல்லா பேசினா பட்டுன்னு கையெல்லாம் கட்டுறான். ஐயோ, காலையும் கட்டுறாங்க. ஏய், இது நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன். ஐயோ, அது ஒரு பெரிய ராம்போ சாமாத்து தொண்டையை கரகரன்னு வச்சுருவாங்க. ஐயோ, வணங்க மாத்துங்க. மாத்துங்க. உனக்கு போய் காட்டணும் பாரு, மாத்திர. இருங்க, மாத்தாதீங்க. நல்லா இருக்குங்க. சப்டைட்டில் எல்லாமே நல்லா புரியுதே. ஐயோ, ஐயோ. ஏங்க இந்த டைம்ல மீட்டிங்? சைடில் போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க வாங்க. டே, என்னையும் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கடா. ஏங்க, இவனுங்களாம் மீட்டிங் வைக்க வேற டைமே கிடைக்காதாங்க. கடவுளே, எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. நீதான்ப்பா காப்பாற்றணும். இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது. மீட்டிங் அட்டன் பண்ணலாம். வாங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க. டே, நான் உன் வீட்டுல இருக்கேன்டா.
நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சிலோவால அதை மறந்துட்டங்க. இப்போ என்னங்க பண்றது? டேய் என்னடா உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்க? தூக்கமே வர மாட்டேங்குங்க. உன்னை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வேணா பாட்டு பாடவா? வேணாங்க, நான் இப்போ 2 செகண்ட்ல தூங்கிறேன். நீங்க பாருங்களேன். ம் ம் என்னோட ஃபேவரட் சாங் பாடுறேன் கேளு. வேணாங்க. ம் என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாம விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோடும் அடியாலோ. நானும் கொஞ்ச நாள் வாழணுங்க. ஏய் இன்னொரு ஃபேவரட் சாங் இருக்கு. வெயிட் பண்ணு வெயிட். எனக்கு தான் தூக்கம் வந்துச்சுங்க. இது என் ஃபேவரட்ரா கேளு. ஆகாயம் தீ பிடிச்சா நீலா காயுமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்சும் தாங்குமா, சோள காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்ப காதல் கசிவத பாரு. நான் நல்லா தூங்கிட்டு நீ பாரு. இங்க வா. என்னடா பாருங்களேன். நீங்க கண்ணு முடிப்பீங்களா? 2 பாட்டுக்கே நான் அப்படி தூங்க போறேனா? சொன்னல தூக்கம் வரும்னு. வந்துருச்சு. சூப்பர். அமைதியா இருங்க. ஆல்கேட்ஸ் தூங்கிட்டியா? உனக்கு ஞாபகம் இருக்காடா நம்ம பழைய ஆஃபீஸ்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி பண்ணப்போ நீ என்னை வந்து ட்ராப் பண்ணல? ஆமாங்க. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை கூப்பிடலன்னா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும். ம் ஏங்க சும்மா சொன்னாங்க. நீங்க மட்டும் நீங்க என்ன கூப்பிடலாம், ஒரு ஜென்டில்மேனா நான் வந்திருப்பேங்க. உங்களை ட்ராப் பண்ண வராம வந்திருப்பேனா? என் பின்னாடி எவ்வளோ பசங்க சுத்திருக்காங்க. நான் தான் எவனுக்கும் சிக்கல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கதை ஓட்டி என்னை ஏமாத்திட்டல. டேய் தூங்கிட்டியாடா? ஏங்க என்னங்க இவ்வளோ ஐட்டம் இருக்குது? இது மாய்ஸ்சரைசர், இது பிரைமர், இது சன்ஸ்கிரீன், இது ஃபவுண்டேஷன், இது விட்டமின் சி சீரம், இது செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் திஸ் இஸ் blush. இது எல்லாமே என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். வா, பெயிண்ட் வேல் செய்கிற மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. எங்கள் பெரியப்பா இப்படி தான் சொல்லுவார். முதல்ல சுண்ணாம்பு சுரண்டணும், அப்புறம் பட்டி கரெக்டாக தான் பார்க்கணும், அப்புறம் திணற கரெக்டாக பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாரா சாயமாக அழகாக அடிக்கணும். எல்லாம் போட்டு தான் அப்படி பல பலனுங்கிறீங்களோ? எங்கெல்லாம் பாருங்க, 5 ரூபாய்க்கு சோப்பு, 6 ரூபாய்க்கு பவுட்ரு, 2 தட்டு 2 ஒட்டு கிளம்பி போயினே இருப்போம். நாங்கள் கோவப்படுறீங்க? இதெல்லாம் எல்லாமே அழகாக தான் இருக்கிறீங்க, எதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லான்னு கேட்டேன். சீ கிளம்பு. லிப்ஸ்டிக்கா? ஆமாம். ஸ்ட்ராபெரியா மேங்கோவா? என்ன ஃப்ளேவரு? இதெல்லாம் மட்டும் உனக்கு நல்லா தெரியுமே. தெரியுங்க எனக்கு. ஸ்ட்ராபெரி வாசம் தூக்குதே. டேஸ்ட் அதே மாதிரி இருக்குமாங்க? ஆமாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? டேஸ்ட் பண்ணி பாரு. பா ஏங்க பக்காவா இருக்குங்க. தோசைக்கே தொட்டுக்கலாம் போல. இதை மேங்கோ வந்தா ஒன்று கொடுங்களேன். வேஸ்ட் நீலாம். ஏங்க இதில் தேய்ச்சி தாங்க பண்ணேன். இது சாப்பிடலங்க நேரா. மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். என்னங்க உள்ள இவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குது? ஆமாடா, எனக்கு பர்ஃப்யூம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோங்க இது? இது 25,000டா. ஆ, இது 9,000. இது மொத்தமாக விலைக்கு போட்டாலே இங்கே லேண்டு கிண்டெல்லாம் வாங்கிடலாம் போலயே. என்னங்க இருக்குது அப்படி இதில்? ஸ்மெல் தான்டா. இதோட ஸ்மெல் எல்லாம் சூப்பரா இருக்கும். 1 டே ஸ்ப்ரே பண்ணா போதும், 3 டேஸ் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். ஏங்க ஒரே ஒரு ஆசைங்க. என்ன? இது மட்டும் கொஞ்சம் வச்சுக்குவா. எதுக்குடா கேக்குற? யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ்ங்க.
என்னடா சூப்பரா இருக்கா ஸ்மெல்லு? கும்தக்கா செம வாசம். அச்சிங்க நல்லா இருக்கு. 4000 6000. என்னங்க அடிக்கல வேற பிராண்டா? பெர்ஃப்யூம் அடிக்காமலேயே என் மேல ஸ்மெல் வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படிங்க? வா சொல்லித்தரேன். ஏங்க 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 ஐயோ ஏங்க என்னங்க பண்றீங்க? ஆபீஸ் போணுங்க. பாத்தியா எப்படி பெர்ஃப்யூம் ஸ்மெல் வர வச்சுன்னு? நீங்க ஆபீஸ்ல கூட இவ்வளவு கிரியேட்டிவா இருந்தது இல்லையாங்க? ஏங்க ஏங்க நல்லாதாங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் பர்ஃப்யூம் போட்டுருங்க. எப்படிங்க நம்ம டிசைனு? அச்சல் ஒரிஜினல் மறையுதா? சூப்பரா இருக்குடா. பக்காவா இருக்கும் நம்ம ஆனா ஃபினிஷ். ஹவுஸ் ஓனர் கிட்ட என்னடா சொல்றது? ஏங்க டிசைனிங் ஒண்டி தான் நம்ம கண்டென்ட்லாம் நீங்கள் தான் பேசணும். இப்பயே கேஸ் வந்துட்டு நீங்கள் தான் சமாளிச்சிங்க. நீங்கள் தாங்க அதில் பிஸ்து. நான்லாம் ஃப்ளோவாக பேசுறதே ரொம்ப கஷ்டங்க. அதையும் தாண்டி எதாவது பேசி விட்டேன்னு வைங்க, அவள் தான் தொக்கா மாட்டிப்பேன். இதெல்லாம் மட்டும் கேப் இடாம பேசு. நான் சொல்றத மட்டும் சொல்லு, மாட்டிக்க மாட்டோம். சரிங்க. சரி, நம்ம முதல்ல எங்க பார்த்தோம்? பாத்ரூம்ல சும்மா ஸ்மோக் எஃபெக்ட்ல ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க பாருங்க. பேச்சாரா இருந்தீங்க. நாங்க முறைக்கிறீங்க. அப்படி சொன்னா உன் சொந்தக்காரன் கூட வீடு தர மாட்டான். நாங்க சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடம் கோவில். ஓகேவா? நான் சொல்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ சொல்லுங்க. என்னடா பண்ற? ரெக்கார்டிங் போட்டேங்க, மறந்துடக்கூடாதுல்ல. ஐயோ சரி, கவனமா கேளு. உனக்கு என்ன பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. நீ என் பின்னாடியே அலைஞ்ச. ஆனா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. நீ அந்த சோகத்துல தாடி வளர்த்துட்டு சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வைன் ஷாப் வாசல்லே விழுந்து கிடப்ப. யாரு? நானாங்க? இல்ல, ஹவுஸ் ஓனர். அவரா? டேய், இப்படி குடிச்சிட்டு உருப்படாம சுத்திட்டு இருந்த நீ ஒரு நாள் நான் இல்லன்னு நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கத்தி எடுத்து கைய நல்லா அறுத்துக்கிட்ட. கையில்லாம அறுத்துக்கிட்டேன். ஆமாடா, நீதான் அறுத்துக்குவ. உன் உண்மையான லவ்வ பார்த்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம 2 பேரும் 4 வருஷமா லவ் பண்றோம். ஆனா நம்ம லவ் பண்றது உன் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அதனால பேரண்ட்ஸ்க்கு தெரியாம நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். இதுதான் நம்ம லவ் ஸ்டோரி. புரிஞ்சுதா? நாங்க இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் அசால்ட்டா அடிக்கிறீங்க. ஐயோப்பா, நான்லாம் பேசினா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. தொக்கா தூயின் போயிடானுங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுங்க. ஆனா புரியலங்க. ரெக்கார்டு போட்டல, அதை நைட்டு ஃபுல்லா உட்காந்து கேளு, மனப்பாடமாகும். மனப்பாடம் பண்ணிடுறேங்க. ஆனா நாளைக்கு நீங்க தாங்க பேசணும். வேலைக்கு போதுங்க நான் பேசினா. ப்ளீஸுங்க. சரி, நானே சொல்லி தொலைக்கிறேன். இவனை வச்சுக்கிட்டு சாயந்தரம் நல்லா ஆக போதோ கடவுளே. என்னடா அப்படி பாக்குற? ஏங்க, என்னதான் நீங்க மாடர்னா இருந்தாலும் சாரியில சூப்பரா இருக்கீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் தெரியலங்க. ஆனா இந்த புடவை அந்த பொட்டு பா. ஏங்க வந்துட்டாருங்க. ஏங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பொருள் ஆர்டர் பண்றீங்க? டேய், நான் டம்மி தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன்டா. டம்மி தாலியா? ஆமா, ஹவுஸ் ஓனரு தாலி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது, அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏங்க நீங்க பெரிய ஆர்டிஸ்டா இருப்பீங்க போலதே. டேய், என்னடா எல்லாமே தனித்தனியா இருக்கு? அது அப்படிதாங்க இருக்கும். நம்ம தாங்க ஒன்னா கொத்துக்கணும். எப்படி? அட கொடுங்க.
டேய் உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? நல்ல நாள்னா எங்க அம்மா பிரிச்சு வைப்பாங்க. அப்ப நான் பாத்துருக்கேன் கூட இருந்து. இந்தாங்க. மூணு முடி போடுங்க. டேய் கட்ட முடியலடா. நீ கட்டி விடுறியா? கட்டி விடவா? ஆ நானாங்க? இந்தா. கட்டவா? கட்டுடா. ஓகே சார். உனக்கு தெரியுமா? வேணாமா, அப்ப உனக்கு தெரியாத ஆளை போட்டோ எடுத்து வச்சுக்கோ. உன்னையும் தெரியாது நினைப்பாங்க. ஓகே இன்ஃபார்ம் பண்றேன் சார். எது ஜோக்? I'll call you back. ஆல்கேட்ஸ், எனக்கு உங்களோட ஜாப் ரோல் பத்தியும் ஒர்க் நேச்சர் பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா? நீ இப்பதானே வேலைக்கு சேர்ந்த. உன் ரோல் நான் ஃபர்ஸ்ட் கேளு. அதுக்குள்ள இருந்து கேட்க வந்துட்டேன். நானே தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கேன். ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. பரவாயில்ல. என்னக்கா ஜாலியா இருக்கு போலயே. என்ன கதை? கேட்டுட்டே இருக்கேன். ஐயோ. He's so funny இல்ல? சரி. இது என்னங்க உங்க தலையில? ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதை பண்ணீங்கன்னா எனக்கு தலை எரிக்காதுங்க. சும்மா இருங்க. அதெல்லாம் விடுங்க, டேட்டாலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சிங்கிளா? நீ இதே மாதிரி கை வச்சிருந்தா கன்ஃபார்மா நீ சாந்திப்பூர் நான் சிங்கிள் தான். ஏங்க அவரும் போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? இவன் என்ன இப்படி தூங்குறான்? Algates. Algates. நாங்க என்னடா தூங்குற? ஏங்க இன்னும் ஒரு ஹவர்ல விடிஞ்சிருங்க. நீங்க தான் படம் வாங்கணும், நீங்க பார்த்துட்டோம். சாப்பிடணும், நீங்க சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வேற கேட்டீங்க, அதையும் முடிச்சிட்டோம். காட்ஸ் ஆடணும். இன்னும் என்னங்க பண்ணோம்? பண்ணலாமா? என்னங்க சொல்றீங்க? பண்ணலாமா? பண்ணலாங்க. ஆனா உனக்கா தோணலையே. உனக்கும் தோணுனா தானே பண்ண முடியும். ஏங்க எனக்கு தோணுதுங்க இப்போ. நான் கேட்டு தானே உனக்கு தோணுச்சு. நீ கேட்கவே இல்லையே. இனிமே உனக்கா தோன்றப்ப கேளு, சரியா? ஏங்க நிஜமா தோணுதுங்க. சரி அப்ப கேளு. பண்ணலாங்க. காலங்காத்தால காண்டம் ஆர்டர் பண்ணிக்குதுங்க. அது சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து பாதி ஹோம்ல இந்த ஒர்க்கு தானே போகுது. அவசரத்துல ஃபோன் நம்பர் கூட போடாம விட்டுருக்கான். அங்கேல் அங்கேல் அங்க அக்கா லீனா அக்கா, நீ இங்க என்ன பண்ற? டேய் நீ எப்படா டெலிவரி பாயா வேலை பார்க்க ஆரம்பிச்ச? அத விடுக்கா, நீ இங்க அக்கா பின்னாடி யாரோ ஓன மாதிரி இருந்ததுக்கா. சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க. எதனா பேசி அனுப்பிச்சுடுங்க. அப்படிலாம் யாரும் இல்லையே. இல்லையா? நீ என்கிட்ட கூட பார்சல கூட. இருக்கா? இது யார் வீடுக்கா? இது என் வீடு தான்டா. இவங்க வீடா? குடு. அப்ப இந்த சாக்லேட் ஆர்டர் பண்ணது நான் தான் ஆர்டர் பண்ணேன். டேய் குடுறா. ஒருத்தன் ஓன்னா மாதிரி இருந்தது, இவங்க இல்லைன்றாங்க. தப்பாகுது. போயிட்டாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏங்க அவன் பார்த்துருப்பானோ டவுட்டா இருக்கு. அவன் பார்த்தா என்னடா? நாங்க சிம்பிளா கேக்குறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அவள் தாங்க பழைய மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க. போங்க. ஒரு வேலையே இல்ல. டேய் காண்டம் எதுக்குடா ஆர்டர் பண்ண? நீங்க தானே சொன்னீங்க தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணுன்னு. தேவையான டைம்ல அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற இன்ட்டு கொடுத்தீங்க. டேய் நான் சொன்னது சமைக்கிற பொருள் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னேன்டா. நைட் ஒரு மாதிரி பேசுறீங்க, காலைல ஒரு மாதிரி பேசுறீங்க. கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா? நாலு ஜோரம் வேற என்ன பார்த்துட்டோம். நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு என்ன தானடா தப்பா நினைப்பான்? இல்லைங்க அவன் என்ன தாங்க டார்ச்சர் பண்ணுவான். உங்களெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஃப்ரீயா விடுங்க. ஏங்க அப்படியே இந்த புக் கொஞ்சம் படிங்களா? ஆல்பம் எங்க இருந்து எடுத்த? எந்த அது? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. பாப்போம் இருங்க. ஏங்க வேணாங்க சொன்னா கேளுங்க. ஏங்க
ஏங்க ஒரே ஒரு போட்டோ பாத்துருங்க, கிழிஞ்சிட்டு போறீங்க. ஏங்க சொன்னா அப்படி பிடிக்காதீங்க. சும்மாங்க ஒரு போட்டோ தானே பார்க்க போறோம். உட்காருங்க. இருங்க. என்னங்க சூனிய பொம்மை மாதிரி இருக்கீங்க. இல்லைங்க கியூட்டா தான் இருக்கீங்க. இந்த மையெல்லாம் அப்படி வச்சனால ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. இருங்க 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 பார்த்து தரேங்க. தூப்பருங்க விஜே மணிமேகலை மாதிரி இருக்கீங்க. நிஜமா சன் மியூசிக்ல வருவாங்களே, அடுத்தது உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டா அதே மாதிரி இருப்பீங்க. நிஜமாங்க. ஏங்க ஏங்க இருங்கங்க பார்க்க விடுங்க. பாருங்க பைக்ல உட்காந்து அவ்வளவு தூரம் போய் எடுத்திருக்கீங்களே, அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு எடுக்க நல்ல போட்டோவை அப்படியே தெரியுதுங்க போட்டோல. அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்லாம் நீங்க பண்ண கூடாதுன்றதால தான் சொல்றேன். கீழே கமெண்ட்ல போடுவாங்க. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அதுவும் ஆல் கேர்ள்ஸ் கேங்கு. இப்போ கேட்டா பொண்ணுங்களே பிடிக்காது, யாரோடய பேச மாட்டேன்றீங்க. என்ன ஆச்சு அப்படி உங்களுக்கு? டேய் என்னடா இது? யார் அமிச்சா இந்த ரெஃபரன்ஸு? கன்ஃபார்மாக கிளைண்ட் சைட்லேருந்து அமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்டா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் லோகோக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவனுக்கு அது புரியுமா? யாரா பண்ணா? இல்ல நம்ம சைடுல இருந்தா ஹைலி ரெக்கமெண்டட். டேய் ஃப்ரெஷர் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டான். எவன் பண்ணணும் முதல்ல கூப்பிடு. அது லீனாக்கா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் தாண்டா இந்த கேவலமான டிசைனை கொடுத்தது. என்னது ஃப்ரெஷர்ஸ் கூட நல்லா செலக்ட் பண்ணுவாங்களா? நான் உன்னோட சீனியர், என்னோட டிசிஷனை நீ ஜட்ஜ் பண்றியா? ஜட்ஜ்லாம் இல்லைங்க, நல்லா இல்லை சொன்னங்க. டிசைனிங் நல்லா இருக்கான்னு மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. மார்க்கெட்ல எது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு மார்க்கெட்டிங் டீமுக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட செலக்ஷனை நீ நல்லா இல்லைன்னு சொல்றியா? எங்க நீ ஒரு டிசைன் பண்ண பாப்போம். சாரிங்க. பண்ணுன்னு சொன்ன. அண்ணே இந்த டிசைன் சூப்பரா இருக்குனே. பின்றாப்ல. ஆமா சார். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்குல்ல? நானும் அதான் சொன்னேன். கலர் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. மச்சான் இது எப்படி? இது ஃபுல் டிசைனா இல்ல ரஃபா? சும்மா ரஃப் மாமா. ஓகே வாங்க. லீனாக்கா லீனாக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏங்க 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 ஒரு நிமிஷங்க. ஐயோ அம்மா. டேய் ஏன்டா குடிச்ச? ஏங்க தாக அடிக்குது குடிச்சேன். வீட்ல உன்னால ஒரு தண்ணி கேன் கூட வாங்கி வைக்க முடியாதா? ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும் இவ்வளவு சீக்கிரம் காலியா ஒண்ணு? தெரிஞ்சிருந்தா மட்டும் வாங்கியிருப்பேன். கிழிச்சிருப்ப. எல்லா வேலையும் நானே பண்ணா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இவனை வச்சுக்கிட்டு மேடம் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மேடம். 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். டேய் நான் யாரு எங்க வரணும்னு கூட சொல்லல, அதுக்குள்ள எங்க தான் வரேன்ற? அதுவா மேடம், என் கஸ்டமர் பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேடம். கஸ்டமர் போன் எடுத்து அலோ சொன்னா போதும், கூகுள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துருவேன். ஏச்சி நிறுத்து. தண்ணி கேன் போட சொன்னா இப்படிதான் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்குலாம் அறிவு இருக்கா? தண்ணி இல்லாம நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? மேடம் அது நீயும் ஒரு நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுவ, அப்பதான் உனக்கு தெரியும். உன்கிட்ட போய் தண்ணி கேன் வாங்குறோம் பாரு, எங்களை சொல்லணும். வைடா போன. ஏங்க எதுங்க அவனை போய் இவ்வளவு திட்டுறீங்க? தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறியா?
வாடி வாடி. கதவு தாப்பல் போட்டியா? வா, இங்கே நிக்கிற. என்னது? பால் ஊத்து. போதும். குளிக்கவா போறேன்? குடிக்க தானே போறேன். நீ என்ன பண்ற? நிக்கிறேன். சும்மா நிக்கிற? ஆசீர்வாதம் வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா 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 வா. வாடி. வாங்க. வாங்கு. ஆசீர்வாதம் வாங்கு. ரெண்டு கால் இருக்குப்பா எனக்கு. ஓகே, குட் கேர்ள். இந்த அது ஓரமாவே சக்கரை அதிகமா இருக்கு. யாரா வராங்களா நடுவில்? நல்லா தள்ளி வந்து உட்கார். என்னடி பட்டோ, என்ன ஒரு மாதிரி பயமா இருக்க? பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுல்ல? சரி சரி, சிரிச்சா மாதிரி வைக்கணும் மூஞ்ச. புரியுதா? புரியுதா இல்லையா? ஏங்க ரோல் பிளே எல்லாம் வேணாங்க, ஒரு மாதிரி ஆகுதுங்க. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணதுக்கே எனக்கு வர மாட்டேதுங்க. ப்ளீஸ்ங்க விட்டுருங்க. அதான பார்த்தேன். என்னடா இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கோமேன்னு பார்த்தேன். எங்கங்க நல்லா பண்ண? ஏசி ரூம்லயே வேர்க்குதுங்க. எத்தனை வாட்டிடா சொல்லி கொடுக்கறது? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. எங்க கூச்சமா இருக்குதுங்க. கூச்சமா இருக்கா? போர்டா இருக்கிறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? கூச்சப்படுற இல்லன்னா பயப்படுற? ஏதாவது ஒரு விஷயம் தைரியமா பண்ணிருக்கியா? என் இடத்துல இருந்தா தானங்க என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். டேய், உன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னங்க என்னங்க என்னடா இது? ஏங்க உங்களை மாதிரி இருக்கிறதாங்க ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் கோவப்படுவீங்க, எதை பார்த்தாலும் கோவப்படுவீங்க. ஏய் என்ன அப்படின்ட்டு போறது ஒரு கஷ்டமா? ஓஹோ அப்படியா? சரி வா, இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன மாதிரி இரு, நான் உன்ன மாதிரி இருக்கேன். யாரு யார மாதிரி இருக்கிறதுல கஷ்டம்னு பாத்துடலாமா? பாத்துலாங்க. பாத்துடலாம். இந்த லிவின்லாம் வெளியேந்து பார்க்கதாங்க ஜாலி. உள்ள வந்தா எவ்வளோ வேலை. பாத்திரம் கழுத்து வந்து பால் பாயிட்டு வாங்குற வரைக்கும். அதுவும் இன்னும் செலவாகுது. எங்க அம்மா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குன்னு இப்போதாங்க தெரியுது. டேய், ஏன்டா இப்படி புலம்பிட்டே இருக்க? நீ இப்ப ஆல்கேட்ஸ் இல்ல, லீனா. ஓ, இதுல இந்த ரோல்ஸ் பேப்பர் அப்பப்போ மறந்து போயிடுறேன். ஏங்க ரொம்ப அநியாய ரேட்டா இருக்குதுங்க. எது தேவையோ அது மட்டும் வாங்குங்க. டேய், வேணும்னே அவன் என்ன இடிச்சிட்டு போறான். போய் என்னன்னு கேளுடா அவனை. ஏங்க தெரியாம இடிச்சிருப்பாங்க. வாங்க போலாம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இதுவே நான் ஆல்கேட்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமா? சார் என்னடா சரக்கச்சா வீட்டில் போய் ஜாலியாக படுக்கலாம்ல. எதுக்கு சார் தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணுறீங்க? ப்ராப்ளம் பண்றேனா? வச்சிங்கல்ல, சாரி கேட்டிருக்கலாம்ல. தெரியாம அடிச்சா சாரி கேட்கலாம். நான் தான் தெரிஞ்சுதான் அடிச்சேன். வேணா கூப்பிடு, திருப்பி தெரியாம அடிச்சு சாரி கேட்கறேன். டேய், யோ, எவ்வளவு நேரம் அங்க தண்ணி லாரி கத்திட்டு இருக்கு? போய் தண்ணி பிடிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? உட்கார்ந்து சீரியல் பாத்துட்டு இருந்தா வீட்டை யாரா பாத்துக்கிறது? நீ பாரு. நான் ஒருத்தையே எவ்வளவு வேலைடா பாக்குறது? விளக்கென்ன உட்கார்ந்து இருக்க போச பாரு. ஆமாண்டா லூசு. காலையில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா? வீட்டை பெருக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இப்படி உட்கார்ந்து கட் பண்ணிட்டு இருக்க. காலையில இருந்து எல்லா வேலையும் ஒருத்தையும் நானா செஞ்சுட்டு இருக்க. நீ என்னடானா பெரிய இவன் மாதிரி சீரியல் பாத்துட்டு இருக்க? வீணா போன விளக்கென்ன. அப்பா அப்பா எனக்கு பொம்மை வாங்கி கொடுப்பா. அப்பா சீரியல் பார்த்துன்னு இருக்க, வெறுப்பேத்தாத போயிடு. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ற? வாங்கி கொடுப்பா. பெத்த பையனை கூட பார்க்க மாட்டேன். அச்சு காவையில சொல்லிடு, கம்முன்னு இரு. நீ பொம்மை வாங்கி கொடுத்துட்டாடி, நான் அதை வாங்கிக்கிறேன். சீரியல் ஒண்ணு பார்க்க விடாண்டா அப்பாவை. அப்பா அப்பா பொம்மை தானப்பா கேக்குறேன், வேற என்னப்பா கேக்குறேன்? கை வேணா கைட்டு குத்துருவாடா. ஏன்டா அப்படி நோண்டுற? எனக்கு கைலாம் வேணாம், பொம்மை தான் வேணும். பொம்மை வாங்கி கொடுப்பா. அப்பா அப்பா பொம்மை வாங்கி கொடுப்பா. அப்பா வாங்கி கொடுப்பா. அப்பா பொம்மை தானப்பா கேக்குறேன், வாங்கி கொடுப்பா. அப்பா அப்பா டேய், முக்கியமான சீன் போயின்னு இருக்குடா, கம்முனுடா. முடியாது, எனக்கு பொம்மை வேணும், வாங்கி கொடுப்பா. அப்பா அப்பா பொம்மை வாங்கி கொடுப்பா. அப்பா பொம்மை வாங்கி கொடுப்பா. அப்பா எதுக்குடா புள்ளைய அழ வச்சிட்டு இருக்க? ஏதாச்சும் அவனுக்கு வாங்கி தர வேண்டியதா? நீ எனக்கு தான் வாங்கி தர மாட்ட. டேய், சீரியல் பார்த்து முடிச்சிட்டு வாங்கி தரேன்டி. நீ
சந்தோஷமா நிறுத்திட்டாங்களா சீரியல்ல பா 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 பான்னு அப்பா வாப்பா பொம்மை வாங்கி கொடுப்பா. டேய் என்னடி ஆச்சு குழந்தை உதைக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சவுண்ட் கேக்குது இவனே பரவாயில்ல போல இருதே ஏய் என்னடி 2 வயசு கேக்குதே ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ட்வின்ஸா இவன் வேற இருக்கான் அடியே இவனுக்கு ஒன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறது நம்மளே ஸ்கூல் ஆரம்பிச்சலாம் போல இருதே கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்துக்கணும். கனவா என்னடா கெட்ட கனவா? இல்லைங்க கனவுல குழந்தெல்லாம் என்னடா உளற? ஏங்க நீங்க வாங்குங்க இருறோ டே சொல்றத கேளுண்டா. நான் சொல்றதை நீங்க கேளுங்க டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி டைம்ல ரிலாக்ஸா இருக்கணும் போங்க டேய் போங்க சொல்றத கேளு அல்கேட்ஸ். ஏங்க போங்க Hi, Lena. Hi, Ma. Hey, what happened? Why are you looking so dull? Nothing, Ma. Everything is fine. Come here. Nice house. உட்காருங்கம்மா. என்னம்மா சடனா வந்திருக்க? I told you, right? I would be coming for Roshan uncle's son's wedding. சரி அதான் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு முடிஞ்சா உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மா நான் வரலம்மா. நீ வரேன்னு சொல்லியிருந்தா தான் ஆச்சரியம். ஹே ஹூஸ் தட்? யாராவது உள்ள இருக்காங்களா? யாரு உள்ள யாரு? மேடம் பெட்ரூம் பாத்ரூம்லாம் க்ளீன் ஆச்சு மேடம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாளைக்கு வந்து பண்றேன் மேம். ஜிபே பண்ணி விட்டுருங்க. இதான் உன் பாய் ஃப்ரெண்ட் ஆல்கேட்ஸா? ஆமாம்மா. உட்காருங்க. உட்காரா? டே எங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும்டா. ஹாய் ஆண்டி. ஹாய். கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஹே மம்மி, திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். டூட் ஐ அம் இன் லவ் வித் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், புரியலையா? லவ் லவ் we are in love. என்னது லவ் பண்றியா? இல்ல அவங்க உங்க அம்மா கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. அவங்க அம்மாட்ட சொன்னா நீ வந்து என்கிட்ட சொல்லுவியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். வாங்கிக்கோ உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு. டே ஆல்கேட்ஸ். டீ காஃபி அதை வேணுமான்னு கேளுங்க. மா you want something to have? Hey, I bought something for you. அடேங்கப்பா. How do you like it? சூப்பர் மா. லீனா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க ஃபோன் பண்ணா எடுத்துறாத, அப்புறம் நீ மாட்டின. சரிம்மா. So Algates. இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பூ முழா ரஸ்தாலின்னு வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் ரெட் வைன் ரோஸ் வைன்னு கலக்குறீங்க ஆண்டி. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க நீங்கள். ஏங்க நிஜமா நீங்களா அதெல்லாம் சொன்னீங்க? இல்லைங்க நேரில் இருக்கும்போது உனக்கு அது வரல இது தெரில இது ஏன் அப்படி இருக்கு ஏன் அப்படி பண்ணுறேன்னுவீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் அப்படிதான். உங்கள் அம்மா ஆல்ரெடி எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு வேற ஓகே சொல்லிட்டாங்க. செம்ம ஜாலி தாங்க இனிமே. என் வீட்டில் எல்லாம் ஓகே தான். உன் வீட்டில் என்ன கதை? என்னடா? ஏங்க உங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா அவ்வளோ சாஃப்ட் இல்லைங்க, கொஞ்சம் ரக்கட் கேர்ள். அதனால் பார்த்து பக்குவமாக தாங்க சொல்லணும்.
அப்போ நம்ம லவ் மேட்ரு வீட்ல பேச மாட்டேன். ஏங்க கண்டிப்பா பேசுறேங்க. ஒரு 1 month டைம் கொடுங்க. 1 month எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே ஃபோன் பண்ணி பேசு. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் பண்ற விஷயம் கிடையாது. எங்க அம்மாவோட இமோஷன் பார்க்கணும், மூட் மேப்பிங் பார்க்கணும், மைண்ட் செட் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் மேட்ரு ஓபன் பண்ணோம். அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப ஃபோன் பண்ணி பேசு. இப்போ பாருங்க, எங்க அம்மா கால்னால கறி கடைக்காரன்ட்ட சண்டை போடும், மத்தியானம் மளிகை கடைக்காரன்ட்ட சண்டை போடும், சாயந்தரம் கொடாடியில சண்டை போடும். இப்போ எங்க என்ன பண்ணுறதுனே தெரியாதுங்க. இப்போ பண்ணா தேவையில்லாத பிரச்சனை அவங்க மொத்த ஏரியாவும் கூட்டின்னு வந்து ஆபீஸ்ல நிக்குங்க. அவங்க எங்க வேணாலும் வரட்டும், நீ இப்போ ஃபோன் பண்ணி பேசுற. பண்ணு. பேசுறா. பண்ணா உடனே லவ் பண்றலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி டிராவல் பண்ணிட்டு தான் வருவேன். லவ் பண்றத விட லவ் பண்றது வீட்டில் சொல்றதுல இருக்கிற கஷ்டங்களை மாதிரி பசங்களுக்கு தாங்க தெரியும். சொல்றா அழகேசா. ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்கா? வீட்ல தான்டா. என்னாச்சு? சும்மாம்மா உன் ஞாபகமாவே இருந்து அதனால தான் சும்மா பேச. இப்படி எல்லாம் நீ பேச மாட்டியே. நிஜமா தான்மா. என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, நம்ம 2வது தெரு கௌதம் இருக்கான்ல, அவனுக்கு வடபண்ணி கோயில கல்யாணம். ஆமாண்டா, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ லவ் மேரேஜ். ஆமா ஆமா லவ் மேரேஜ் தான். சரிடா, அதுக்கு என்ன? என்னோட 6 வயசு சின்ன பையன்மா அவன். அவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது. அதான் சரி உனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்தலான்னு. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்டா. நீ ஒன்னும் எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஆபீஸ்ல கேட்டுனே இருக்கானுங்கம்மா, எப்ப கல்யாணம். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகலன்னு கலாய்ச்சாங்கன்னா நீ திருப்பி கலாயி. அவனுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவனுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கண்ட நேரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. அதுக்குன்னு நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மூடிக்கின்னு நீ வேலையை பாரு. 4 மணி ஆயிடுச்சு. நான் டெய்லர் மோகன் கடைக்கு போனோம். நீ போன வை. இல்லம்மா. என்னடா சொன்னாங்க? 4 மணிக்கு டெய்லர் கடைக்கு போறேன், ஒரு முக்கியமான வேலையா இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. டேய் சொல்றா. நிஜமா தாங்க சொன்னாங்க. சரி, அப்ப நான் அந்த பையனுக்கு ஓகே சொல்லிடுறேன். ஏங்க நான் தான் சொல்றேன்லங்க, எங்க அம்மாவோட மூட பார்த்து கரெக்டான டைம் பார்த்து நானா ஓபன் பண்ணுவேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. வேஸ்ட்ரா நீ. என்னடா பண்ணு? இருங்க தூசிங்க. என்ன மிஸ்டர் ஆர்கேட்ஸ், ஆபீஸ்ல இப்படி ஓவரா ரொமான்ஸ் பண்றீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டு கண்ணில் தூசி வந்துச்சு, நான் எடுக்கிறேன். இதுல என்ன இருக்கு? நீங்களா இப்படி பேசுறீங்க? தைரியம் நீங்கள் கொடுத்தது தானே மண்ணா. அப்போ சாருக்கு தைரியம் வந்துருச்சு. எஸ் டெஃபினெட்லி. அப்போ சரி, இப்போ இங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு சத்தமா ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். ஏங்க அவ்வளோ தைரியம்லாம் வரலங்க, கொஞ்சம் தான் வந்துருது. நீ தானடா சொன்ன நம்ம லவ்வரு யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன்னு. எனக்கு நீ இது வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. இப்ப சொல்லு, அதுவும் எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி சொல்லு. என்னடா சொல்ல மாட்டியா? அவ்வளவுதானே உன் லவ்? சொல்லுடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கூப்பிட்டா நீ என்ன சந்தேகப்படுறியா? எத்தனை வாட்டி இதே சொல்லிட்டு இருப்ப? இதே வேலையை போட்டு பேசுற. ஒரு நிமிஷம்டா. சொல்லு சாரு. நான் ஈவினிங் வந்துடுறேன். ஓகே. ஆல்கேட்ஸ், ஈவினிங் நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? பாதிலே நிறுத்திட்டேன். கண்டினியூ. எங்க ஐ லவ். ஒரு நிமிஷங்க. அம்மாங்க. ஹலோ. டேய் அழகேசா, எங்கடா இருக்க? ஆபீஸ் தாங்கறமா. நீ ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வரதராஜன் மாமா வீட்டுக்கு வந்துரு. அதுக்கெல்லாம் டைம்ல, நீ வேற ஏகப்பட்ட வேலை இருக்குது எனக்கு. என்னடா ஆபீஸ்ல இருந்துகிட்டு வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? அந்த 4 ஜோரத்திட்ட கேட்டா அவனும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னதான் பண்ற அந்த ஆபீஸ்ல? மம்மி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், I am the chief creative designer of all services served company. Without me nothing can be moved here, okay? டேய் உன் ஆக்டிங்க நிறுத்து. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. சாயந்தரம் கிளம்பி மாமா வீட்டுக்கு வர, இல்லன்னா நானும் மாமாவும் கிளம்பி அங்க ஆபீஸ்ல வந்து நிப்போம். மாமா அப்படிலாம் பண்றதம்மா நீ வேற. என்னடா அழகேசா இப்படி பயப்படுற? ஏதாவது தப்பு தண்டா பண்றியாடா? தங்கத்தை உரசி பாக்குறதும் பெத்த புள்ளைய இப்படி சந்தேகப்படுறதும் ஒண்ணுமா? கரெக்ட் தான். சரிதான், நீ மாமா வீட்டுக்கு கிளம்பி சாயந்தரம் வந்துரு. என்ன நான் சொன்னது புரியுது இல்ல? சரி வரமா. போன வைக்கிறேன். டேய் என்னாச்சுடா? எங்க அம்மாங்க மாமா வீட்டுக்கு வர சொல்றாங்க. சரி போயிட்டு வா. ஆமாங்க, நானும் கிளம்புறேன். டேய் ஐ லவ் யூ சொல்லிட்டு போடா. ஏங்க அவங்களே ஹேட்டிவ் மோட்ல இருக்காங்க, டைம் ஆயிடுச்சுனா கத்துவாங்க. நான் வரேங்க, பாப்போம். என்னங்க ஐ லவ் யூ. ஐயோ கத்தாதீங்க. ஏங்க ஐ லவ் யூ ஆல்கேட்ஸ்.
டேய் என்னடா டேய் ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னியேடா. ஏங்க என்ன என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்டா? ஏங்க உங்க கையை காலை நினைச்சுக்கிறேங்க, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குடா மன்னிக்கணும்? நான் எங்க அம்மா அப்பாவுக்கு சாயந்தரம் போறேன்னு சொன்னா. ஆமா மாமா வீட்டுக்கு போனேன். அங்க என்ன ஆச்சுன்னா எங்க மாமா பொண்ணு கலையரசிக்கு எனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? பொறுமையா எங்க அம்மா கிட்ட மேட்டர் ஓப்பன் பண்ணுவோன்னு கல்யாணத்தை பத்தி பேச சொன்னீங்க. அது ஒரே நல்ல மாஸ்டர் பிளான் போட்டுச்சு. சும்மா புரிஞ்சிக்காம அங்க போய் உட்காந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு எங்க அம்மாவை பார்த்து பொண்ணு பிடிச்சிதான்னு கேக்குறாங்க, பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிதான்னு கேக்குறானுங்க. எவனா ஒருத்தன் என்ன கேட்டானா உனக்கு என்னப்பா பிடிச்சிருக்கா பொண்ணுன்னு? எவனுமே கேட்க மாட்டானே. எங்க மாமா வேற ஒரு பரபரப்பு பைத்தியம், ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. மண்டபத்தை பாக்குறேன், புடவை வாங்குறேன், அது இதுன்னு கிளம்பி போயிடுவாரு. பாட்டு கச்சேரி வரைக்கும் பிளான் பண்றானுங்க அவனுங்க. டேய் ஏஞ்சி வா போலாம். எங்க உங்க அம்மாட்ட பேசலாம். மறுபடியும் பாருங்களேன், அப்படி எடுத்தோம் கவுத்தோம் உங்ககிட்ட பேச முடியாதுங்க. கரெக்டான டைமா பார்த்து நானா உங்களை கன்வின்ஸ் பண்றேன். ஓகே? டேய் கன்வின்ஸ் பண்றவன் இந்நேரம் உங்க அம்மாவை தானே கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். இங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறதா இல்ல. வா கிளம்பு, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் அப்படி ஏமாத்துற ஆள் இல்லைங்க. என்ன ஆனாலும் சரி உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதை விட நம்ம குழந்தைய அதை விட அதிகமா லவ் பண்றேங்க. இப்ப சொல்றேங்க, குழந்தை மேல சத்தியமா யார் எதிர்த்தாலும், ஏன் எங்க அம்மாவே எதிர்த்தாலும் உங்களை தாங்க கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க தாங்க என் உலகம். போதுமாங்க? ஆமா, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்களே. டேய் எதுக்குடா என்ன சாரி கட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொன்ன? உன்னதான்டா. என்ன ஆல்கேட்ஸ், நாளை ஏதாவது பொண்ணுக்கு என்ன எழுதிட்டு வந்துட்டானா? நம்ம தான் சாட்சி கையெழுத்து போட போறோமா? கோகோ எனக்கா கல்யாணம்? உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம். அதனால தான் ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லிக்கிறேன். இந்த பாரு, உள்ள கட்டிங் வெட்டுறவங்க எல்லாருக்கும் கட்டிங் விட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆகுது, வந்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சலாம். டேய் உள்ள போயிட்டு ரெடி பண்றா. போடா. டேய் என்னடா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? அவன் சொன்னதாங்க உண்மை. நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? என்னடா சொல்ற? எங்க அம்மாவும் கலையரசியும் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியலங்க. எங்க அம்மா போற ஸ்பீடை பார்த்தா இன்னைக்கே நிச்சயம் பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஊருக்கு அமிச்சிரும் போல இருக்குதுங்க. நான் என்னங்க பண்றது? ஆல்கேட்ஸ் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எப்பவுமே நீங்க சொல்றதுக்கு சரி சரின்னுவேன். இந்த ஒரு தடவையாவது நீங்க சொன்னதை செஞ்சுருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லடா, நீயா இப்படி எல்லாம் ஒரு முடிவெடுத்து நீயா இதெல்லாம் பண்றேன்னு என்னால நம்பவே முடியல ஆல்கேட்ஸ். ஏங்க எங்க அம்மாவுக்கும் என்னால நோ சொல்ல முடியல. இந்த விஷயத்துல உங்களுக்கு எஸ் சொல்லாமே இருக்க முடியல. ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லைங்க. அதெல்லாம் புரியுதுடா, ஆனா உங்க அம்மா. ஏங்க எல்லாரும் எங்க அம்மா பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. நான் எப்படியாச்சும் அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்றேங்க. அதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலங்க. ஏங்க என்ன நம்புங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க? டேய் என்னடா பண்ற? ஏங்க இது ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் நம்ம எடுத்த செல்ஃபி. அதான் சும்மா ஃப்ரேம் பண்ணி பக்காவாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்படி? அதுதான் போன்லயே இருக்கேடா. அது ஃபோன் மெமரியில் இருக்கிறதுங்க. ஃபோட்டோனா நம்ம மெமரியில் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்து மரபேரை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, ஆல்பமில் 20 ஃபோட்டோ தான் இருக்கும். ஆனால் அந்த 20 ஃபோட்டோவும் எப்போ எடுத்தது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது எல்லாமே எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குது. 6 குரூப் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து ஒன்றா போய் குஷ்பப்பழம் வாங்கி தீத்துறையில் சாப்பிட்டது இருக்கும். அப்புறம் அட்டி போட்டு மெரினா பீச் போனது இருக்கும். அப்புறம் எல்லாம் கேங்கா மகாபலிபுரம் போனது இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவும் இங்கேயும் இருக்கணும். அதுதான் மேட்ரு. அதுக்கு தான் இப்படி மாட்டிருக்கிறேன். ஏங்க அங்கே பார்த்தீங்களா ஒரு அணி காலியாக இருக்கு. ஏன்னு கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஏண்டா காலியா இருக்கு? நீங்களா கேட்கவே மாட்டீங்களேங்க. இந்த போட்டோல நீங்களும் நானும் இருக்குமா? அதுக்கு பக்கத்துல மாட்ட போற போட்டோல நீங்க, நானு, நம்ம பாப்பா 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ மாட்டணும். ஏங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா ஒன்னும் பேச மாட்டீங்களே. என்ன சொல்லணும்? ஒரு ஜாலியா 4 வார்த்தை ஹஸ்பண்டா ஒரு ஒய்ஃபா ஃபீல் பண்ணி, நீ ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், உன்ன மாதிரி ஒருத்தர் நான் லைஃப்லயே பார்த்தில்ல, ஐ எம் கிஃப்டட், அப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அது சும்மா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான், ஒரு ஆசை தானே, கேட்டு பார்க்கலாம் சும்மா, வேற எதுவும் இல்லை. பரவாயில்லைங்க. ஏங்க ஒரு ஃபேமிலி மேனா நிறைய டியூட்டிஸ் இருக்கு எனக்கு. ஓகே நான் அதெல்லாம் கேரி ஆன் பண்றேன், டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க. நீ ஃபேமிலி மேனா இருந்ததெல்லாம் போதும். நம்ம கல்யாணம் ஆனதை எப்போ உன் ஃபேமிலி கிட்ட சொல்ல போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதானே முடிஞ்சிருக்கு, சீக்கிரமா சொல்லிடுறேங்க. நீ சொல்றதுக்குள்ள அந்த 4 ஜரம் சொல்லிடுவான். எப்படி சொல்லுவான்? சாட்சிக்கு எது அவன் தான் போட்டிருக்கான். இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவனை சுலுக்கத்துட்டு தான் என்னையே திட்டுவாங்க. வாய்ப்பே இல்லை, கவலையே படாதீங்க.
சரி சீக்கிரம் சொல்லுடா. ரிலாக்ஸாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு ஃபோட்டோ ரெடி பண்ணோம், நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நான் பிரெக்னென்ட்டே இல்லை ஆல்கேட்ஸ். ஏங்க சும்மா இதெல்லாம் விளையாடுவீங்க? சே சொல்லுங்க, என்னங்க சொன்னாரு? இல்லை ஆல்கேட்ஸ், உண்மையிலேயே நான் பிரெக்னென்ட் இல்லை. எனக்கு பிசிஓடி இருக்கு. நம்ம தான் பிரெக்னென்ட்னு தப்பா நினைச்சிட்டோம். பிசியா? ஏங்க அன்னைக்கு செக் பண்ணும்போது கூட 2 கோடு வந்தேங்க அந்த கிட்ல. ஒரு சில கிட் அப்படிதானா, சரியா காட்டாதான். சாரு சொன்னாங்க. ஆல்கேட்ஸ், இட்ஸ் ஓகே. என்ன இட்ஸ் ஓகே? எதுங்க என்ன ஏமாத்துனீங்க? எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க? ஏமாத்தலாம் இல்லடா. அப்புறம் அம்மா கிட்ட சண்டை போட்டு அழுதுனே தான் நீங்க வந்தேன். அப்ப சொல்லிருக்கலாம்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம்ல, அப்பயாவது சொல்லிருக்கலாம்ல. 100 தடவை வந்து கேட்டேன்ல, செக்க போலாமான்னு ஒரு தடவை சொல்லிருக்கலாம்ல. நான் வேணும்னே மறைக்கல ஆல்கேட்ஸ். நீ அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் அன்னைக்கு உண்மையை சொல்ல முடியல. ஆனா நீ கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லையடா. நான் என்னடா பண்ணுவேன்? கையெடு. நான் என்ன பண்ண முடியுமா? உன் மேல தப்பு நான் சொன்னேன். ஏன் என்கிட்ட சொல்ல தானே கேக்குறேன்? எழுதி விட்டு தான் நான் மூஞ்சில இழிச்சு வாயினு. ஐயோ 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 ஐயோ, எங்க அம்மா எத்தனையோ தடவை சொல்லிச்சிரு, ஈஸியா உன்னை ஏமாத்திருவாடா வேணாண்டான்னு. மொத்தமா உஷ்டிங்கல்ல. வந்தல்ல பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டினேன். வந்தனா இல்லையா? சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரி தாங்க போனேன். ஏங்க என்கிட்ட இப்படி பண்ணீங்க? எதுக்குங்க பண்ணீங்க? ஆல்கேட்ஸ், நீ ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடா. என்னது? எது பெருசு இல்ல? பெரிய விஷயம் இல்ல அது. பெரிய விஷயம் இல்ல அது. பெரிய விஷயம் இல்ல அது. எதுங்க உங்களுக்கு பெரிய விஷயம்? எது உங்களுக்கு பெரிய விஷயம்? பெருசு இல்ல எதுக்கு மேல நடக்கணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜாலி, எல்லாமே ஜாலியா எடுத்துக்கணும். உங்களை தானே நான் லவ் பண்ணேன், உங்களை தானே கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி தானே எனக்கு குழந்தையும். அது இல்லடா. இதுக்கு கூட நான் கோவப்படலன்னா நான்லாம் மனுஷனே இல்லைங்க. பார்த்தாலே ஆல்கேட்ஸ், ஆல்கேட்ஸ். என்னடா ஏதோ கொலை பண்ண மாதிரி அப்படி முறைக்கிறீங்க? கொலை பண்ணிருந்தா பரவாயில்லையே, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. எல்லாம் எங்களுக்கும் தெரியும்டா. ஏய் கல் நெஞ்சக்காரா, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வேலைக்கு சேர்ந்தோம். ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லல பரவாயில்ல, ஓகே. ஆனா என்கிட்ட ஏன்டா சொல்ல? நான் என்ன பண்ண போறோம் உன்ன? நான் மட்டும் நான் ஒரு நாள் கழிச்சா வேலைக்கு சேர்ந்தோம். நம்மளும் ஒன்னா தானே வேலைக்கு சேர்ந்தோம். என்கிட்ட சொல்ல பரவாயில்ல, பட் as a HR-ஆ எனக்கு உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு மெயில் ஆச்சு போட்டுக்கணும்ல. லீனா அக்கா, பொதுவா பெண்களிடம் பேச மாட்டீங்க சரி. ஷாமாக்கா என்ன பொண்ணா? அட்லீஸ்ட் அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கலாம்ல. சாமாக்கா உன்னை மனசியாவே மதிக்கல போலயே. என்ன ஆபீஸ் நேரத்துல எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெண்டிங் ஒர்க் இருக்கு? யோ சும்மா ஒர்க்குன்னு லீனா ஆல்கேட்ஸும் லவ் பண்றாங்க தெரியுமா உனக்கு? என்னது? லவ் பண்றாங்களா? சேச்சா, லவ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அபாடி, ஜஸ்ட் கல்யாணம் தான் பண்ணிருக்காங்க. யூ டோன்ட் வரி. கல்யாணமா? லீனா என்ன பிராங்க் தானே பண்ற? எங்க கேமரா வச்சிருக்க? என்கிட்டே நெறித்தணுமா? ஐ நோ லீனா, நீ என்ன ஏமாத்துறதானே? உன்னை கேமராலாம் வச்சு பிராங்க் பண்ணி என்ன யூடியூப்ல வீடியோவா போட போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாலே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதனால கோவத்துல நின்று இருக்கோம் எல்லாரும். உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? நீங்க கல்யாணம் பண்ண அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க தான் பார்த்து சொன்னாங்க என்கிட்ட. சும்மா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். யோ பூமர், கொஞ்ச நேரம் கம்மன்றியா? ஏன் சும்மா கழுத்து எடுத்துட்டு இருக்க? எப்படிரா மாதிரி? என்ன நொப்புறா? ஆல்கேட்ஸ் வேற, லீனா வேற. யோ பூர்ணா, என்ன வேறன்ட்டு? அதான் சொல்றோம்ல, லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. சும்மா வேறன்னு கத்தினு கம்னேரியா. அப்ப எல்லாம் உண்மையா? கேஜிடி பாபா. யோ டால்டா முக்கா, எல்லாமே உண்மைதாயா. அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இப்ப பஞ்சாயத்து இவங்கள பத்தி நீ சம்மனே இல்லாம ஆஜராயிட்டு இருக்க. டேய் விர்ரா, என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்க விர்ரா ஜாலியா வாழ்த்தோம்டா. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமலாம் இல்ல சொல்லிருக்கலாம். நான் ஒரே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆயிரம் நீங்க எங்களை அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்ல இன்க்ளூட் பண்ணலனாலும் உங்க வெட்டிங்ல நாங்களும் இன்க்ளூட் ஆகணுமேனு ஆபீஸ்ல உங்க 2 பேர் கல்யாணத்தை முன்னிட்டு ஒரு ட்ரீட் வச்சிருக்கோம். சூப்பரா கேசவா, ட்ரீட். ஹாப்பி பர்த்டே லீனா.
அவர் கொடுக்க சொன்னாரு. யாரு? யாரா இருக்கும்? ஹாப்பி பர்த்டே லீனா. யார் கொடுத்தாங்க? ஒரு ஸ்பெஷலான பர்சன் கொடுத்தாரு. யாரு? ஒருவேளை ஆல்கிட்ஸா இருக்குமோ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாப்பி பர்த்டே. ஏ தேங்க்ஸ் டா. என்ன லீனா, how is my surprise? மைக்கேல், நீ எப்படி இங்க? எப்ப சென்னைக்கு வந்த? கிஃப்ட்லாம் உண்டு இல்லையா? இட்ஸ் யுவர் பர்த்டே லீனா. அதை விட எனக்கு வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அதான் 2 days லீவ் சொல்லிட்டு டெல்லியில இருந்து அப்படியே ஜாலியா ஒரு பைக் ரைட்ல இங்க வந்துட்டேன். தேங்க்ஸ் டா. ஏய், என்ன ஃபார்முலா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உனக்கா இத கூட பண்ணலனா? டேய், அம்மா என்ன வர்க் பண்ணிட்டு இருக்க? நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். வர்க் பண்ணி தான. அப்ப நீ ஹீரோ இல்லையா? வர்க் எல்லாம் பிடிக்காதுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆமா, என்ன ஆச்சு? வர வர என் கால்ஸ் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்றதே இல்ல. இல்லடா, கொஞ்சம் வர்க் அதிகமா இருந்துச்சு. வர்க்கா? ஆர் யூ கிடிங் மீ? சீரியஸா வர்க் தான் போயிட்டு. சார் யாரு? மைக்கேல், மை ஃப்ரெண்ட் அண்ட் மை எக்ஸ். மைக்கேல் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஏய், அவர்தானே? சொல்லு, அவர்தானே? Uncle, could you please move? Uncle? Hi brother, I'm Michael. Very nice to meet you. உங்களை மீட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் உங்களை பத்தி லீனா நிறைய சொல்லியிருக்கா. அண்ட் யா, ஹாப்பி மேரிட் லைஃப். மைக்கேல், அண்ட் working hours. Hey, really sorry man. Is there any place to sit and talk? கேஃபேட்டேரியா இருக்கு, அங்க போலாம். அப்புறம் என்ன, வாங்க அங்க போலாம். பிரதர் வாங்க. வாங்க. லீனா, நீ பிரெக்னன்ட்டா இருக்கடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. இங்க பாரு, இந்த ஸ்கேன்ல டெவலப்ட் எம்பிரியோ தெரியுது. நிஜமாதான் சொல்றியா? ஆமா லீனா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டையும் பார்த்துட்டேன். எல்லாத்துலயுமே பிரெக்னன்சி பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அதனால தான் உனக்கு டிசீனஸ், நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வந்திருக்கு. என்னடி நீ அமைதியா இருக்க? உடனே உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த ஹாப்பி நியூஸை சொல்லு. இல்ல, அவன் முக்கியமான மீட்டிங்ல இருப்பான். கால் பண்ணா எடுக்க மாட்டான். நான் நேர்ல போய் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் லீனா, இனிமே தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெகுலரா செக்அப்க்கு வரணும், கரெக்டா டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம ஹெல்தியான டயட்டை நீ ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? ஆல்கேட்ஸ், நான் பிரெக்னன்ட் இல்லடா. இல்ல எதுக்குங்க என்ன ஏமாத்துறீங்க? நான் வேணும்னே மறைக்கல ஆல்கேட்ஸ். நீ அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் அன்னைக்கு உண்மையை சொல்ல முடியல. நான் என்னடா பண்ணுவேன்? என்ன லீனா, நான் பிரெக்னன்ட்னு சொல்றேன், பெருசா ரியாக்ஷனே காணும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீ ஓகே தானே? லீனா, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. 2 monthsக்கு அப்புறம் ஃபீட்டஸ் வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படிலாம் எதுவும் இல்ல சாரு. ஐ வாண்ட் திஸ் பேபி. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. என் லைஃபையே இந்த பேபி தான் மாத்த போகுது. தேங்க் காட். நான் கூட நீ அதிகமா கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லி குழந்தைய வேண்டான்னு சொல்லிருவியோன்னு நினைச்சேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேணும். அப்புறம் லீனா, வேலை வேலைன்னு தினமும் ஓடாத. உனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா நீ இப்ப தனி ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் நீ ரெகுலர் செக்அப்க்கு வரணும். எப்பெல்லாம் வரணும் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீ உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா. பிரெக்னன்சி அப்போ எப்படி பாத்துக்கணும்னு நான் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். லீனா, உனக்கு டெலிவரி நான் தான் பண்ணுவேன். உன்னோட ஹஸ்பண்ட், உன்னோட மாமியார், வேற யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். I am so happy for you, Lina. Thank you. சரி, நான் வரேன்.
லீனா ஏங்க லீனா என்னாச்சு லீனா டயர்டா இருக்க? டே நேட்டா கண் முழிச்சு வேலை பார்த்தா இப்படிதான். நான் ஹெச்ஆரா இருக்கும்போது எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன் உன்னை. ஒரு ஆஃபீஸ்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் லீனா. ஆனா நீ 16 மணி நேரம் வேலை செய்யற. அதான் எப்படி டயர்டா இருக்க. ஆல்கேட்ஸ் அவளை கேர் எடுத்துக்க மாட்டியா? பூர்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காலையில சாப்பிடல அதான். என்னது காலைல சாப்பிடலையா? என்ன லீனா சொல்ற? ஆல்கேட்ஸ் அவ சாப்பிடலன்னு சொல்றா. அவளுக்கு சாப்பாடு வாங்கி தரத தாண்டி வேற வேலை என்ன இருக்கு உனக்கு? பூர்ணா நான் மூட் அவுட்ல சாப்பிடாம வந்துட்டேன். மூட் அவுட்டா? என்ன லீனா ஆச்சு? ஏதா சண்டை போறானா இல்ல டார்ச்சர் பண்றானா? ஏதா இருந்தாலும் சொல்லு லீனா, நான் பாத்துக்கிறேன். டே ஆல்கேட்ஸ் என் லீனா மூட் அவுட் ஆற மாதிரி என்னடா பண்ண? என்னது சாரி, உன் லீனா மூட் அவுட் ஆற மாதிரி என்னடா பண்ண? பூர்ணா டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நாப் எடுத்தாலே சரியாயிடும். இல்ல லீனா, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. அது மட்டும் இல்லாம பயங்கர வீக்கா இருக்க. நீ ஹாஸ்பிட்டல் போறது தான் கரெக்ட். வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஆல்கேட்ஸ் நீ அவளை கூட்டு போ. ஏங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். லீனா என்ன யோசிக்கிற? இந்த ஆபீஸ்ல ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் எடுத்திருக்கேன். லீவ் பத்தில நீ கவலைப்படாத. கேசவ கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏங்க வாங்க போலாம். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். எனக்கு யார் ஹெல்ப்பும் வேண்டாம். நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். உங்க கேருக்கு தேங்க்ஸ். லீனாக்கா ஆஸ்பத்திரியில் என்னக்கா பண்ற? அது சரிக்கா, வேலைக்கு சேர்ந்த 2 மாசத்துல எனக்கே கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு வருது. நீ என்னை விட உயர் அதிகாரி, உனக்கு டார்கெட்டு கிளைண்ட்டுன்னு எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பானுங்க. ஆனா பாவங்கா, நீங்க ஐடி எம்ப்ளாயிஸ் வாங்குற சம்பளத்துல பாதி ஆஸ்பத்திரிக்கே கொடுக்கணும்ல. லீனா உன்னோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்ட அப்படியே விட்டுட்டு போயிட்ட. இந்த ரிப்போர்ட்டை மறந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்க மறந்துடாத. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அக்கா லீனாக்கா பிரெக்னென்ட் ஆகுறியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையை கொடு. அந்த ஆல்கேட்ஸ் பையன் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கா என்கிட்ட. ஏரியால போய் வச்சுக்கிறேன் இரு. டேய், ஆல்கேட்ஸ்க்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியாது. தெரியாதா? என்னக்கா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. கோ நீ விடுன்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆனா இன்னும் தான் அது தெரியல. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க லவ் பண்ணும்போது நான் உங்க கூட இருந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் கூட இருந்தேன். நான் ஆல்கேட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லக்கா, உனக்கும் ஃப்ரெண்டு தான். நீ ஃப்ரெண்டா நினைச்சினா அந்த விஷயத்த சொல்லு, இல்லைன்னா விடு. லீனா பிரெக்னன்சி ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வருதுடி. நீ பிரெக்னன்ட்டே இல்ல. எதுங்க ஏமாத்துறீங்க? இதுக்கு கூட நான் கோவப்படலன்னா நான்லாம் மனுஷனே இல்லைங்க. நான் ஆசைப்படுறது உங்களால கொடுக்க முடியாது, நீங்க ஆசைப்படுறது என்னால கொடுக்கவே முடியாது. அதாங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், பிரிஞ்சிடலாங்க. பைத்தியக்காரங்க அந்த பையன். சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அது பின்னாடியே போக மாட்டான். ஆனா ரொம்ப நல்ல பையன்கா. ஒன்னே ஒன்று சொல்லவா, நீ பிரெக்னெண்டா இருக்க மேட்ரு மட்டும் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடியே சுத்தி வருவான்க்கா. நீ வா, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லுவோம். உன் வீட்டில் அப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் தான். இந்த விஷயம் இப்ப அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவனுக்கு நானே ஒரு ப்ரெஷர் ஆயிடுவேன். இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும். சின்ன வயசுல இருந்து அவன் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதே இல்லைன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். இப்பயாவது அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சு வாழட்டுமே. அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவன் என் கூட இருந்தா கண்டிப்பா ஹாப்பியா இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் கலையரசி கூட தான் ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாளை நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சினா, அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ நினைச்சினா, இந்த விஷயத்த இங்கேயே மறந்துற. யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ். ஏங்க சாரிங்க, ரொம்ப சாரிங்க. பயங்கரமா மிஸ் பண்ணுங்க உங்களை. எனக்கு தெரியுங்க நீங்க யாரோ நான் யாரோன்னு. நான் ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் கூட இருந்தப்போ ஹாப்பியாக இருந்த மாதிரி நான் லைஃப்லேயே இருந்தது இல்லைங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, போனால் தான் தெரியும்னு. உங்களை மிஸ் பண்ணுறப்போ தாங்க தெரிஞ்சுது. சத்தியமாக நீங்கள் கோல்டுங்க. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நானும் சாரி ஆல்கேட்ஸ். நம்ம சேர்ந்திருந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டதை விட நம்ம பிரிஞ்சிருந்து புரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம்.
நான் எப்பவுமே சொல்லலைங்க ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்கன்னு. லாஸ்ட்டில் நான் அவசரப்பட்டேங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம விஷயத்தில் எல்லாமே அவசரம் தாங்க. அவசர அவசரமாக குழந்தை, அவசர அவசரமாக கல்யாணம், அவசர அவசரமாக சேர்ந்தோம், அதை விட அவசரமாக பிரிஞ்சுட்டோமேங்க. நான் இப்போ சொல்கிறேங்க, இனிமேல் லைஃப்பில் எங்கேயுமே உங்களை விட்டு போக மாட்டேங்க. உனக்கு ஒன்று சொல்லட்டேன் ஆல்கேட்ஸ், லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு நீ இதாண்டா எனக்கு காட்டின. அவ்வளோ அழகா இருந்துச்சு. லவ் யூங்க. ஒரு நிமிஷம் தள்ள. பார்த்துங்க, நீங்க பாட்டில் அசால்ட்டா உட்காடுறீங்க. ஏங்க பாப்பா என்னங்க சொல்லுது?